அழுதை ஏற்றும் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பெருவழி பயணத்தில் காளை கட்டி கடந்ததும் பக்தர்கள் கண்ணில் தென்படும் நதி அழுதா. இருமுடி சுமந்து சரணகோஷம் விழித்து வரும் ஐயப்ப பக்தர்களின் களைப்பை நீக்கும் வகையில் வரவேற்கிறது அழுதா. ஐயப்பனின் அம்பு பட்டதும் மகிழ்ச்சியின் தீய குணம் மாறி நல்ல குணம் வெளிப்பட்டதாகவும், அப்பொழுது தான் செய்த தவறுகளை உணர்ந்து மகிழ்ச்சியின் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரே அழுதா நதியாக பெருகி ஓடியதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. சலசலத்து ஓடும் இந்த அழுதா நதியில் குளித்து மகிழும் பக்தர்கள் கண்களை மூடி சிறிய பிரார்த்தனைக்கு பின் நதியில் மூழ்கி கையில் கிடைக்கும் கல்லை எடுத்து கொண்டு கரைக்கு வருவார்கள். அழுதை ஏற்றத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் ஏறும் ஐயப்ப பக்தர்கள் அடுத்து வந்து சேருமிடம் கல்லிடும் குன்று. மகிழ்ச்சியின் பூத உடலை புதைத்து அதன் மேல் கற்களை ஐயப்பன் கொட்டியதாக ஐதீகம். தீமையைக் கண்டு சிறிய கல்லையாவது எறிய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் பெரிய பாதை வழியாக வரும் ஐயப்ப பக்தர்கள் அழுதா நதியில் மூழ்கி எடுக்கும் சிறிய கல்லை இன்றும் இங்கேயே வீசிவிட்டு செல்கிறார்கள். இதனால் முன்பு பள்ளமாக இருந்த இந்த இடம் இன்று குன்றுபோல் காட்சியளிக்கிறது. இடத்தின் பெயரும் கல்லிடும் குன்றாகிவிட்டது. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார். சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். அழுதை மலை உச்சியில் வரும் முக்கியமான இடம் இஞ்சிப்பாறை கோட்டை. அழுதை மலை ஏறாமல் நேராக முக்குழிக்கு செல்ல முடியும். ஆனால் சில வழிபாட்டு கடமைகளை நிறைவேற்ற ஐயப்பன் பயணித்த கானக வழியே யாத்திரைக்கு சிறந்தது என்பது பழம்பெரும் குருசாமிகளின் அறிவுரை. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா. சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே சந்தனம்